அனைவருக்கும் வணக்கம். செடி எடுக்கிறத வீடியோ போட முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுக்க வந்திருக்கிறேன். இது வந்து இன்றைக்கி பெரிய நெல்லி கொஞ்சம் எடுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறேன் எல்லாமே. இது வந்து எலுமிச்சை, கொய்யா. அப்புறம் கொய்யா வந்து காரில் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காரில் அடிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி சீட்லேயும் கொஞ்சம் எடுக்கணும். ஸோ கொய்யா எடுத்துருக்கிறேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு மரங்கள் எடுத்துகிட்டு போகிறேன். இது செண்பக மரம். ரொம்ப நாளாக சில பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. இதில் 10 மரம் எடுத்துகிட்டு வரேன். செண்பக மரம் ரொம்ப நல்ல மரம். அது பழைய கலெக்டர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மரம். அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது. இது வந்து இயல் வகைன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் பூக்கிற மரம். இது வந்து தண்ணீர் காய் மரம், சிவப்பு கலரில் பூக்கிற மரம். சரிங்களா? அடுத்து வந்து அது மஞ்சள் அரளி. அந்த மஞ்சள் அரளி. இது வந்து மூங்கில். இது வந்து காட்டு மூங்கிலா? இது வீட்டு மூங்கில் தானே இது? இது வீட்டு மூங்கில் தான். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். இடையில கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, இடையில கம்மியாக எடுத்தப்போ கேட்டிருந்தாங்க, அது எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் வந்து செண்பகம் தான் இங்கே இருக்குது, இதுதான் எடுத்துகிட்டு வரேன். இது இல்லாமல் ஒரு சில மரங்கள் என்ன இங்கே இருக்குன்னா, மஞ்சள் கடம்புன்னு ஒரு மரம். இது மஞ்சள் கடம்பு மரம், மஞ்சள் கடம்பு. ஓகேவா? மதுரையில் ஒரு காலத்தில் வந்து ஃபுல்லாக அந்த மஞ்சள் கடம்பு மரம் தான் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோஸ் வுட் மரம். இந்த மரம் எடுக்கிறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வரேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இலவசமாக அனைவருக்கும் வழங்கப்படும். திருப்பி யாரும் ஃபோன் பண்ணி மரக்கன்று எவ்வளோன்னு கேட்காதீங்க என்கிட்ட. எல்லாமே ஃப்ரீ, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஊர் ஸ்கூலாக இருந்தாலும். பட் உயரங்கிறது நம்மளால் பெருசாக வாங்கி தர முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான், சின்னதாக தான் வாங்கி தர முடியும். எந்த ஊர்னாலும் கேளுங்க. கொடுக்காப்பள்ளி அதில் எடுத்துருங்க, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொடுக்காப்பள்ளி மரம் ரொம்ப அருமையான மரம். இந்த மரத்தை வந்து நல்லபடியாக வளர்த்து இதோட அந்த காய்களை வந்து எல்லாம் சாப்பிட்ணும். புளியை வந்து கொடுக்குற இந்த மாதிரி இருக்கும். பழைய காலத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் ஊரில் தெரியும். இன்றைக்கெலாம் எந்த ஊர்லேயுமே கொடுக்காப்புளி மரம்லாம் பார்க்க முடியறதில்ல. ஸோ அந்த மரங்கள்லாம் வைக்கணும். அதை வச்சு அதை சாப்பிட்டாவே நம்மளுக்கு சுகர் வராது. ஆனால் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். வந்தால் மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பேசி வாங்கி வைங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.